மிக உன்னதமான ஒரு தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். குடும்ப அமைதி. குடும்ப அமைதி காக்க மனவளக்கலை. மகரிஷி பாத்தீங்கன்னா குடும்ப அமைதிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. முதல்ல தனி மனித அமைதி, அதுதான் குடும்ப அமைதியா மாறும். குடும்ப அமைதி இருந்தாலே எல்லா ஐஸ்வர்யங்களும் அந்த குடும்பத்துல நிலை பெறுங்க. எந்த ஒண்ணு தியாகம் செஞ்சு அப்படின்னாலும் குடும்ப அமைதியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம ஐயா நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மந்திரம். குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த குடும்ப அமைதிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கறத நம்ம குரு அதுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன், மனைவி, குழந்தைகள், மாமனார், மாமியார், அப்படி அந்த மாதிரி. இப்போ எல்லாம் நிறைய நானோ ஃபேமிலிஸ் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்தனி தன்மை. அந்த குடும்பத்தை அழகா குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கதம்பம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். எப்படி கதம்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல பலவிதமான வண்ணங்களில், பலவிதமான வடிவங்களில், பலவிதமான மனத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அதை மாலையா தொடுக்கும் பொழுது அது ஒரு எவ்வளவு இறைவனுடைய சன்னதிக்கு போற அளவுக்கு முக்கியத்துவம் அதுக்கு கிடைக்குது இல்லையா? தனித்தனி மலரா இருப்பதை காட்டிலும் சேர்ந்து இருக்கும் பொழுது அதுக்கு மரியாதை ரொம்ப அதிகம். அப்ப குடும்பம் அப்படின்னாலே ஒருவருக்கு ஒருவர் என்னதுங்க, எந்த ஒரு இடத்துலயும் யாரையும் அரவணைத்தல் அப்படிங்கிறது தான் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு வலி அப்படின்னா அது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வேதனையாக மாறணும். அப்பதாங்க அது ஒரு நல்ல ஒரு குடும்பமாக திகழும். இப்போ குடும்பத்துல இப்போ இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே மன அழுத்தத்திலையும் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படிங்கிறது தெரியாமதுனாலையும், அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியாததுனாலையும், இதே சமயம் இந்த பிரச்சனை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பலவிதமான அவங்களுக்கு தீர்வுகள் நம்ம கொடுக்குறோம். அந்த இடத்துல நம்ம நீதிபதியா இருந்து நீ இந்த மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம், நிறைய நம்ம கொடுக்குறோம். ஆனா அதே பிரச்சனை நம்ம குடும்பத்துல நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே அப்படியே மூழ்கி போயிடும். மன அமைதி கெடுவதற்கு முக்கியமான காரணம் பிரச்சனைக்குள்ள நம்ம மூழ்கி போயிடுறதுதான். இப்ப நம்ம மனதுக்கு 4 நிலைகள் இருக்குங்க. அதாவது இன்பம், துன்பம், அடுத்த அமைதி, அதுக்கப்புறம் ஆனந்த நிலை. 4 நிலைகள் நமக்கு இருக்கு. ஆனா நம்ம இன்பம், துன்பம் இந்த 2 நிலைகளை மட்டுமே இதுவரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சுட்டே வந்திருக்கோம். அமைதி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கூட நம்ம இன்னும் போகலைங்க. அப்ப நமக்குள்ள மன அமைதி அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்கனவே இருக்கு. அதை தேடி நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டு அந்த நிலையில நிக்கிறதுக்கு நம்ம பழகிட்டோம் அப்படின்னாலே நம்ம குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோயிலாக மாறிடும். இப்ப நம்ம வீட்டுல ஒரு நபர் கோபமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கோபமா பேசும் பொழுது நம்ம அமைதியா நின்று ஏன் இந்த கோபம் அவங்களிடமிருந்து ஏன் வருது, அந்த ஆன்மா ஏன் இவ்வளவு துன்பப்படுது, ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய நிலையை வெளியில எடுத்து சொல்றாங்க அப்படிங்கறத அமைதியா நம்ம கேட்டாலே 90% பிரச்சனைகள் சரியாயிருது. அததான் ஐயா சொல்றாங்க, கேளுங்க, கவனிங்க, முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கவனி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபமா பேசுறாங்க அப்படின்னா அமைதியா நம்ம கேட்டுட்டு இருந்துட்டு, ஒருவேளை தவறு நம்ம கிட்ட தவறு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோபத்துக்கு காரணம் நம்மளா இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம கட்டாயம் திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலே பிரச்சனைகள் சரியாயிரும். ஒருவேளை பிரச்சனை அவங்ககிட்டதான் இருக்கு, நம்மகிட்ட எந்த தவறும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துலயே அதான் ஐயா சொல்றாங்க, தவறை உடனே சுட்டி காட்டாமல் குத்தி காட்டுவது மாதிரி நம்ம சொல்லாம அந்த தவறை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நாள் விட்டு கூட அதுக்கப்புறம் இதே பிரச்சனைய நீங்க இந்த மாதிரி எடுத்துக்காம இப்படி பண்ணியிருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம அதை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனைங்கிறது பெருசாவே ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை, அதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கணக்கு அப்படின்னு ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப கணக்கு அப்படிங்கறத தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்முலாஸ்.
நம்ம வந்து கணக்குல வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய அந்த கணக்குகள்ல வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான ஒரே ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதி தாங்க. அமைதி மட்டும் தாங்க வேணும். அமைதி அப்படிங்கிறது இருந்துருச்சு, நான் எனக்குள்ள இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்னால் மற்ற எல்லாருக்குமே அந்த அமைதி வந்து பரவும். அந்த அமைதியினால அவங்க எல்லாருமே வந்து என்னோட சேர்ந்து வருவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஐயா சொல்றாங்க குடும்பத்துல அமைதி நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா விட்டு கொடுத்தல் வேணுங்க, சகிப்புத்தன்மை வேணும், தியாகம் வேணும். அதே மாதிரி இன்னும் 2 நிலைகள் இருக்கு. புரிந்து கொள்ளணும், முதல்ல பிரச்சனைகளை புரிந்து கொள்ளணும், அவங்கள புரிந்து கொள்ளணும், அடுத்து அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஒரு 5ம் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா குடும்பம், அந்த குடும்பத்தில் அமைதி நிலைத்து நீடிக்கும். இப்ப பாருங்க, விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற நிலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஒரு பிரச்சனை வந்துருது. யார் விட்டு கொடுக்கறது, இது யார் விட்டு கொடுக்கறது முதல்ல அப்படிங்கிறதுல ஒரு ஈகோ வந்துருது. நான் எனது அப்படிங்கிற அந்த நிலைகள்னாலதான் இந்த ஈகோங்கிற பிரச்சனையே வருது. முக்கியமா எனதுகளால் தான் இந்த பிரச்சனையே வருது. அப்ப விட்டு கொடுக்கறது, நானா விட்டு கொடுக்கணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் சரிதான், ஐ ஆம் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியே வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்றோங்க, நம்மளையே வந்து நம்ம என்ன பண்றோங்க, நம்மளுடைய குறைகளை வந்து நம்ம ஏத்துக்க தயாராக இல்லை. நம்மகிட்ட குறை இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு கூட நம்ம வந்து தயாராக இல்லை. ஒரு விரலை சுட்டி காட்டி மத்தவங்கள உங்க மேல தப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது மத்த 4 விரல்களும் நம்மை நோக்கி இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எந்த இடத்துலயுமே வந்து யோசிக்கிறது இல்லை. அப்ப விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற இடத்துக்கு ஐயா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் அதிக அறிவாளியோ, யார் அறிவாளியோ அவங்க விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து மனவள கலைஞர்களாகிய நம்ம தாங்க என்ன பண்ணணுங்க, விட்டு கொடுங்க. ஏன்னா நமக்கு வந்து குடும்பத்தில் அமைதி வேணும். அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை கட்டாயம் வேணும், எல்லா இடத்துலயும் வேணும். இதுக்கு வந்து எப்படி பொறுமைக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரி இந்த சகிப்புத்தன்மை அப்படிங்கிறதுக்கும் எல்லையே இல்லைங்க. சகிப்புத்தன்மை ஒன்றினால்தான் அன்பும் கருணையுமாக மாறி அன்னை தெரசா இன்னைக்கு நம்மளுடைய எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது நிச்சயமா வேணும். அதே மாதிரி குடும்பத்துல அமைதி நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தியாகம். நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்காக, நம்மளுடைய அன்பர்களுக்காக நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் செய்ய போறாங்க. அவங்களால எவ்வளவோ நன்மைகளை நம்ம வந்து வாங்கி இருப்போம். அப்ப அவங்களுக்காக நம்ம சிலவற்றை தியாகம் பண்ணுனா நம்ம குடும்ப அமைதி நிலைக்கும் அப்படிங்கிற இடத்துல நிச்சயமாக நம்ம அதை வந்து கட்டாயம் செய்யணுங்க. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுடைய தேவைகளை உணர்ந்து நம்ம புரிந்து கொண்டு, அவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, இப்ப குறையே இல்லாத மனிதர்கள் இல்லைங்களா? இப்ப எங்கிட்ட நம்ம கிட்ட குறை இல்லாம இருக்கா, எங்கிட்ட குறை இல்லாம இருக்கா, குறை இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். அதே மாதிரி குறையோட தானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதே மாதிரி அவங்களும் குறை இருக்குன்னு அவங்ககிட்ட கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்களும் அந்த குறையோட தான் வாழ்வாங்க. அந்த குறைகளோட அவங்களை ஏத்துக்கிறது தான் உண்மையான அன்பு அப்படிங்கிற நிலையில வந்து நம்ம கட்டாயம் யோசிக்கணுங்க. அப்போ புரிந்து கொள்ளுதல், அதுக்கடுத்து ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அவங்களை ஏற்றுக்கொள்ளுதல். அன்புனா என்னன்னு தெரியுங்களா? நம்ம வந்து அன்பு அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் வச்சிருக்கோம். ஆங்கிலத்துல வந்து அன்பு அப்படிங்கிறது லவ் அப்படிங்கறதுல அப்படியே முடிச்சிடுறாங்க. ஆனா அந்த லவ்க்கு வந்து நம்ம நிறைய அர்த்தங்கள் வச்சிருக்கோம். அன்புன்னு வச்சிருக்கோம், பாசம் வச்சிருக்கோம், காதல்னு வச்சிருக்கோம், எல்லாத்துக்குமே அன்பு அப்படின்னு சொல்லிதான் வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு நிலைய வந்து தெரிஞ்சுக்கலங்கிறதாங்க உண்மை. அன்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிற உண்மையான அர்த்தத்தை வந்து நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்லைங்க. அன்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அன்கண்டிஷன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க எப்படி இருக்காங்களோ எல்லா நிலையிலையும் அவங்க, நம்மளுடைய வாழ்க்கை துணை, நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய சுற்றம், நம்முடைய மாமனார் மாமியார் சொந்த பந்தங்கள் அனைவரும் அவங்க எந்தெந்த நிலையில இருக்காங்களோ அந்த நிலையில அப்படியே அவங்களை ஏற்றுக்கொள்வதுதாங்க உண்மையான அன்பு. அப்ப இந்த அன்புக்கு வந்து அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் இல்லையா? அப்ப அன்புக்கு வந்து எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. இப்போ அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இல்வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்பும் இருக்கணும், அங்கே அறமும் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அந்த இல்வாழ்க்கை பண்பாகவும் மற்றவர்களுக்கு, நம் குடும்பத்தாருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி பயனாகவும் அது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பு அப்படிங்கிறது எந்த ஒரு நிலையிலையும் நம்ம அவங்கள வந்து அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணுங்க. அன்கண்டிஷனல் மைண்ட் இருக்கணும் நமக்கு. அது இருந்தாதான் நம்மளால வந்து
எல்லார்கிட்டையும் கண்டிஷன் இல்லாத ஒரு லவ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஐயா அதை சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துலயும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ நெருப்பை தொட்டா சுடும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த நெருப்பை தினந்தோறும் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்றோங்க, பயன்படுத்துறோம். எப்படி அதை பயன்படுத்தினா நமக்கு அதை நல்லபடியா பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி நம்ம அந்த நெருப்பை பயன்படுத்தி நிறைய நன்மைகளை அது மூலமாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம், இனிமேலும் செய்யதான் போறோம். அதே மாதிரி நெருப்பிடம் எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருந்துக்கிறோமோ அதே மாதிரிதான் உறவுகளிடமும் நம்ம அந்த கவனத்தை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு எந்த ஒரு துன்பமும் மனதளவுல நமக்கு வரவே வராது. மனவேதனை அப்படிங்கிற அந்த இடத்துக்கே நம்ம வந்து போக வேண்டியது இல்லை. எப்பவுமே அமைதி அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த இருந்துகிட்டே இருக்கிற அமைதியை வந்து நம்ம கவனிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆனா நமக்கு இருக்கிற டென்ஷன், வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பரபரப்பாவே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருக்கிற அமைதியை நம்மளால கவனிக்க முடியல. அப்படிங்கிறதுனாலதாங்க நமக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப குடும்பத்துல அமைதி நிலைக்கணும், நீடிக்கணும், அந்த அமைதி வந்து எல்லார்கிட்டையும் பரவணும் அப்படின்னு சொன்னா ஐயா சொல்ற ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்ட் அக்செப்ட் த ரியாலிட்டி. முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும், எப்படி இருக்கு சுற்றுப்புறம் சூழல் எல்லாம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் அதை அப்படியே ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால இந்த அமைதியை வந்து தக்க வைக்க முடியும், உங்க குடும்பத்திலயும் அமைதியை நிலைக்க வைக்க முடியும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு கருணை. இறைவனோட தன்மையே அன்பும் கருணை தான். அப்ப அந்த அன்பு அப்படிங்கிறது அன்கண்டிஷன். இப்ப சூரியன் வந்து உதிக்குது, யாருக்காக உதிக்குது? இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு வந்து என்னுடைய ஒளியை நான் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த சூடை கொடுக்க கூடாது, இவங்களுக்கு தேவையானது செய்யக்கூடாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அங்கே இல்லை. சூரியனை கூட விடுங்க, ஒரு செடியை எடுத்துக்கோங்க, அந்த செடி எந்த அளவுக்கு, ஒரு மரம் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நமக்கு வந்து ஓரறிவு தாவரம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். திரும்ப அது நம்ம கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா திரும்ப 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 நம்ம அதை வெட்டினாலும் அது வளர்ந்து நமக்கு தேவையானது வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஓரறிவு தாவரமே அந்த அளவுக்கு நமக்கு உதவியா இருக்கும் பொழுது 6 அறிவு படைத்த மனிதர்கள் நம்ம இல்லையா? நம்மளாலதான் இறைத்தன்மையை உணரக்கூடிய ஒரு அறிவு அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கு. மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இறைத்தன்மை உணரக்கூடியது. அப்ப அந்த ஒரு நிலையில, அவ்வளவு உயர்வான ஒரு நிலையில, சிறப்பான ஒரு நிலையில இறைத்தன்மை படைத்த நம்ம வந்து அன்பும் கருணையும், மற்றவர்களுக்கு கருணையாகவும் நம்ம வந்து இருக்கணும். மகரிஷி ரொம்ப அழகா அந்த அன்பும் கருணையும் அப்படிங்கிறத நம்மள தினமுதோறும் தவத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வச்சிருக்காங்க. தவ முடிவுல சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம அந்த அன்பையும் கருணையும். ஒண்ணுமே இல்லைங்க, இரண்டொழுக்க பண்பாடுதான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், அதுதாங்க அன்பு. நான் யாருக்கும், யாரோட உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து கருணை பாருங்க, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். எந்த ஒரு உயிருக்கும் நான் வந்து துன்பம் தரமாட்டேன். அதே மாதிரி துன்பப்படக்கூடிய எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதுக்கு வந்து நான் வந்து என்னால முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கருணையும் அப்படிங்கிற இறை தன்மையை நமக்குள்ள வந்து எப்பவுமே இருக்கிறதுக்காக நம்ம குரு நமக்கு வந்து அவ்வளவு அழகா நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல இப்ப கணவன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குங்க. இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காத்து வாழ்குழந்த கணவன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நன்றாற்றி நின்ற துணை. இல்வாழ்வான் அப்படிங்கிறவங்க வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்புடைய மூவர். இயல்பு மூவர்னா யாருங்க? வாழ்க்கை துணை, பிள்ளைங்க, பெற்றோர். இவங்க 3 பேருக்கும் வந்து நன்று ஆற்றின் நின்ற துணை. நல்லபடியா அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து அந்த கணவன் அப்படிங்கிறவர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த ஆண்மகன் அப்படிங்கிறவர் செஞ்சுட்டாருன்னா அந்த குடும்பத்துல என்னைக்குமே அமைதி வந்து நீடித்து நிலைச்சுக்கிட்டே இருக்குங்க. அது வந்து அவங்களுடைய கடமையிலிருந்து தவறக்கூடாது. கடமையை மிக சிறப்பாக செய்யணும். அதையும் நம்ம ஐயா வந்து கடமை அப்படிங்கிற இடத்துல வந்து ரொம்ப அற்புதமா அதை வந்து விளக்கி நமக்கு வந்து அது ஆணித்தரமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை துணை, அந்த மனைவி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தற்காத்து தற்கொண்டான் காத்து தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண். இப்ப வந்து பெண்களுக்கு வந்து நிறைய என்ன சொல்றோம்னா, நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு, இவங்களுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் டைம்லாம் போயிடும் போல இருக்கு, நமக்குன்னு எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சோர்வு, ஒரு சோம்பல், இன்னும் சொல்ல போனா என்ன சொல்ற ஒரு இயலாமை,
அந்த மாதிரி நிறைய ஒரு சலிப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையவே இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறையவே இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்துல ஆணிவேர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெண் தாங்க. அந்த பெண் தான் அந்த குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு அமைதி காத்து கொண்டு போகணுமோ, எல்லாருடைய, இன்னும் சொல்ல போனா ஆணிவேர்னு சொல்றதை காட்டிலும் சுமைதாங்கி அப்படின்னு சொல்லலாம் அந்த பெண்ண. அந்த பெண் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வடிகால் அந்த பெண் தான். அத்தனை பேருடைய கோப தாபங்கள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுக்கு தேவையானது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்து அரசிக்கு தாங்க இருக்கு. அத முதல்ல வந்து பெண்களாகிய நம்ம வந்து நல்லபடியா உணர்ந்துக்கணும். அதாவது தற்காத்து தன்னையும் காத்துக்கணும். தன்னுடைய உடல் நலம், மனநலம் அனைத்தையும் காத்து, தற்கொண்டான் காத்து, தன் கணவனுடைய உடல் நலம், மனநலம் அனைத்தையும் காத்து, பொருள் வளம் முதல் கொண்டு அனைத்தையும் காத்து, தகை சார்ந்த தன்னுடைய தகை சார்ந்தனா என்னங்க, தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் சொற்காத்து, சோர்விலால் பெண், சோர்வில்லாம இது என்னுடைய கடமை, என்னால் என்ன செய்ய முடியும் மற்றவர்களுக்கு அப்படிங்கிற நிலையில நின்னு யோசிக்க வேண்டியது அந்த பெண்ணுடைய முதல் கடமைங்க. என்னடா குடும்ப அமைதியில வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் பங்கு இல்லையா, பெண்களுக்கு தான் அதிகமான பங்கு இருக்குங்க மாதிரி இப்ப போயிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிக்கலாம். ஆனா உண்மை வந்து அதுதாங்க. ஒரு வீடு அப்படிங்கிறது ஒரு 4 சுவரால வச்சு எழுப்பப்பட்ட ஒரு வீடாக இருக்கலாம். ஆனா அங்க ஒரு பெண் வாழ்ந்தால் மட்டும்தான், ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து ஒரு குடும்பமாக, ஒரு இல்லமாக, அதை வந்து மகிழ்ச்சியுள்ள ஒரு வீடாக வந்து மாற்ற முடியும். அந்த பெண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்துல வந்து அமைதியை வந்து நிலைத்து நீடிக்க வந்து செய்ய முடியும். அதனால இதுல குடும்ப அமைதியில மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்ப தலைவிக்கு, அந்த பெண்ணுக்கு தாங்க இருக்கு. அதனால வந்து நம்ம வேலைக்கு போகல அப்படின்லாம் நம்ம ரொம்ப அப்படியே இதா சொல்லலாம், பெருமையா சொல்லலாங்க. நான் வந்து இல்லத்து அரசியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பெருமையா நம்ம சொல்லிக்கலாம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் எந்த வீட்டுல வந்து பெண் வந்து சந்தோஷமாக இருக்காளோ அந்த வீட்டுல வந்து எல்லா ஐஸ்வர்யங்களும் நிலைத்து நீடித்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மகரிஷி. எங்க மகிழ்ச்சியா அவ வாழ்றாளோ அந்த இடத்துல எல்லாமே நிலைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த பெண்ணை சுத்திதான் வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு அடுத்த ஒரு விஷயத்தினால ப்ராப்ளம் வருது. நம்ம நிறைய மத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு நிச்சயம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். அப்ப எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஏமாற்றம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போகவே வேண்டியது இல்லை. எதிர்பார்ப்பு என்ன இப்படி சொல்றீங்க, நான் வந்து என்னுடைய வாழ்க்கை துணையிட்ட எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும், என்னுடைய கணவர்கிட்ட எதிர்பார்க்காம வேற யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும், என்னுடைய குழந்தைகள்கிட்ட தானே நான் எதிர்பார்க்கணும். இந்த என்னுடைய 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 எனது எனது எனதுன்னு வர்ற இந்த எனதுகள்னாலதாங்க நிறைய பிரச்சனைகள் வருது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இல்லறம் அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். கபடி விளையாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? கபடி விளையாட்டுல இப்படி இங்க 2 டீம் இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு டீம்ல வந்து ஒரு ஆள் வந்து போறாங்க. போகும்போது கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த கோட்டை தாண்டக்கூடாது. இது வந்து எல்லைக்கோடு. அந்த எல்லைக்கோடை தாண்டக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்கள தொட்டும் தொடாமலும் தானும் சிக்கிக்காமலும், தொட்டுட்டு வந்தா ஜெயிச்சோம், அப்படி இல்லைன்னா சிக்காம வந்துட்டோம்னா தப்பிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கபடி விளையாட்டு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இந்த குடும்பத்துல வந்து நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய எல்லையை நம்ம கரெக்டா வரையறுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்க நம்மனால மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அவங்கனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்தனி அறிவுத்திறன் கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர்கள். அந்த இறையே வந்து மனிதர்களாக பரிணாமத்துல வந்திருக்கு. அப்போ அவங்களுக்கும் ஒரு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு, ஒரு அறிவு இருக்கு. அந்த அறிவும் ஆற்றலையும் கொண்டு அவர்களுக்குள்ளே வழிநடத்தும் அந்த இறையாற்றல் அவர்களை மிக சரியாகத்தான் வழிநடத்தும் அப்படிங்கிற நிலையில நம்ம நின்னு அவங்களுக்கு தேவையான உதவிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய மன அமைதியும் நிலைக்கும். 2 பேருக்குள்ள என்ன ஆகாதுங்க, உறவுகளுக்குள்ள சிக்கல் வராது, பிரச்சனை வராது. இப்ப பிரச்சனையோட ஆணிவேர் எதுங்க? நம்ம போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றபடிதான் நீ செய்யணும், இதுதான் சரி, இதுதான் தவறு, இது நீ செய்யறது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் ஒவ்வொன்னா நம்ம அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ள போய் நம்ம நுழையும் போதுதான் பிரச்சனையே கிளாஷ் ஆகுது.
அப்ப இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதுதாங்க பெரிய பிரச்சனையே. என் பையன் என்னைய சரியா பார்க்கல, நான் எப்படி வளர்த்தேன், அப்படி எல்லாம் வளர்த்தேன், இப்படி எல்லாம் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் என்னை வந்து மதிக்கல, எனக்கு வந்து தேவையான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல, என்கிட்ட எதை பத்தியுமே டிஸ்கஸ் பண்ணல, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா அவங்கள வந்து ஒரு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அவங்கள வந்து குற்றம் சொல்றது, அதுதாங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது. இப்போ அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் பெத்த மகன், நான் பெத்த மகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல பெற்றது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணுங்க. பெற்றது அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மனால எதுவுமே ஆனது இல்லைங்க. நான் பெற்றிருக்கேன் எங்க இருந்துங்க, அந்த இறைவனிடமிருந்து. இறைவன் சொல்லக்கூடாது, அந்த இறை தன்மை அது வந்து என்னவா மாறி இருக்குங்க எனக்குள்ள ஒரு குழந்தையாக. சின்ன ஒரு இடம் மட்டும்தான் அதுக்கு எனக்குள்ள இருந்திருக்கு, அது கூட வந்து நான் கொடுக்கலங்க, தானா வந்தது, எனக்குள்ள வளர்ந்துச்சு. நான் ஒரு அதுக்கு ஒரு வழியாகத்தான் இருந்தேனே ஒழிய நான் அதை எதுவுமே நான் செய்யல, என்னால செய்யவும் முடியாது. இங்க இருக்கக்கூடியது மிக மிக சிறிய சிறிய எல்லை கட்டப்பட்ட ஒரு ஆற்றல். அப்போ குழாய் வந்து இருக்குங்க, குழாய் மூலமா தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அந்த தண்ணிக்கு அந்த குழாய் வந்து சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா. அந்த குழாய்க்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது, எந்த உரிமை பாராட்டுதலும் அந்த குழாய்க்கு அந்த தண்ணீர் மேல கிடையாது. அதே மாதிரிதாங்க நம்ம குழந்தைகள் வந்து ஒரு அளவு வளர்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான அட்வைஸ் வந்து நம்ம சொல்ல வேண்டியதுதான், எதுவும் கேட்டா அட்வைஸ் நம்ம சொல்ல வேண்டியதுதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்டு மிக சிறந்த குடிமக்களாக அவங்கள வளர்க்கிற ஒரு பொறுப்பு மட்டும்தாங்க நமக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை, அவங்களுக்குன்னு குழந்தைகள், அவங்க குடும்பம் அப்படின்னு வரும்பொழுது தள்ளி நின்னு அவங்க என்ன பண்றாங்க மனதளவுல. இப்ப நான் தள்ளி நின்னு சொல்றது எல்லாமே மனதளவுலங்க. டிட்டாச்டு அட்டாச்மெண்ட், தள்ளி நின்னு நம்ம வந்து அவங்கள அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும். நம்ம வாழ்த்திக்கலாம், நல்லா இருக்கட்டும், இவங்கனால நல்ல விஷயங்கள் இந்த உலகுக்கு கிடைக்கட்டும், உலகத்துக்கு நன்மையே இவங்களால கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்திட்டு அமைதியா நம்மளுடைய வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதுங்க. குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது நீடித்து நிலைக்கும். இப்ப பெரியவங்க வந்து இந்த மாதிரியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி சின்னவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அந்த பெரியவங்களுக்கு தேவையான அவங்க வந்து அனுபவத்தில் முதிர்ந்தவங்க, அந்த அனுபவ அறிவு அவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. நெருப்பு சுடும் அப்படிங்கறத வந்து நம்ம கையை தொட்டு வச்சு அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்ல. முன்னோர்கள் சொன்ன அந்த அறிவை வச்சுதானே நமக்கு நெருப்பு சுடுங்கிறத தெரிஞ்சு தொடாம இருக்கோம். அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனுபவப்பட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை. அவங்க பெரியவங்க கிட்ட இருக்கக்கூடிய அனுபவங்களை வந்து நம்ம கேட்டு அவங்களுடைய அனுபவத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து, என்னதான் நம்ம படிப்பறிவுல கூடுதலா இருந்தாலும் பட்டறிவு அவங்களிடம்தான் அதிகமா இருக்கு. அப்ப அவங்கள அந்த இடத்துல நம்ம நின்னு நமக்கு தேவையானது அவங்க கிட்ட கேட்டு அவங்களுக்கு தேவையான மதிப்பு மரியாதை இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள வந்து நம்ம நமக்கு நமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அவங்கள வந்து நம்ம பயன்படுத்திக்கணுங்க. அப்ப பெரியவங்களுக்கு தேவையான மரியாதையும் அந்த இடத்துல கிடைச்சிருது. குழந்தைகள் இப்ப பேர குழந்தைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாத்தா பாட்டி கிட்ட இருந்து அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்பா அம்மாவா இருக்கும் பொழுது நம்மனால அந்த குழந்தைங்களை பொறுமையா வளர்க்க முடியறது இல்ல, அவங்களுக்கு தேவையானதை நம்மனால வந்து மிக சரியாக செய்ய முடியறது இல்ல. நமக்கு நிறைய வேலை பளு இருக்கு. ஆனா தாத்தா பாட்டி அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தாத்தா பாட்டியோட அந்த அறிவுரைகளும் அவங்களுடைய வளர்ப்பும் இருக்கிற அந்த குழந்தைங்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு அறிவு சார்ந்த குழந்தைகளாக அவங்க வளருவாங்க. நிறைய அவங்க கிட்ட வந்து பாசம் காட்டுறது, அதாவது மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கறது, நல்ல விஷயங்கள், அறநெறி கதைகள் அந்த குழந்தைங்களுக்கு தாத்தா பாட்டி மூலமாக. அதே மாதிரி பெரியவங்களை மதிக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒவ்வொன்றும் வந்து அவங்களுக்கு பழகிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நீ வந்து உன்னுடைய குழந்தைக்கு எதையும் அறிவுரை சொல்லி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ அது மாதிரி வாழ்ந்து காட்டு, அதை பார்த்தியே அந்த குழந்தை வந்து வாழ்ந்துக்கும் அப்படின்னு. அப்ப நம்ம எப்படி வாழ்றோமோ அது மாதிரிதான் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளதான் அவங்க வந்து அந்த நல்ல ஒரு எண்ணங்களை வந்து அவங்க வளர்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்குள்ள அதை வந்து விதைக்கிறோம், இந்த நல்ல எண்ணங்களை நம்ம அவங்களுக்குள்ள விதைக்கிறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு திருக்குறள் அழகா கொடுத்திருக்காரு ஐயா. ஈன்று புறந்தள்ளுதல் தாய்க்கு கடன், அவனை சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெத்து வெளியில கொடுக்கறதுதான் தாயோட கடன், ஆனா அவனை வந்து இந்த உலகுக்கு நன்மை கொடுப்பவனாக, நன்மை மட்டுமே செய்பவனாக, அவனை சான்றோன் என கேட்ட தாய் என அந்த தாய் மகிழும் நிலைக்கு அவனை உயர்த்துறது வந்து தந்தையோட கடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பெற்றோர் அப்படின்னு வரும் பொழுது குழந்தைகளை மிக சிறப்பாக வளர்த்து இந்த
சமுதாயத்திற்கு அவங்க நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலையில அவங்களை வளர்க்க வேண்டியது மிகப்பெரிய கடன். எந்த குடும்பத்துல வந்து அமைதி நிலைத்து நீடிக்குதோ அந்த குடும்பத்துல தாங்க அந்த குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா அறிவு சார்ந்த குழந்தைகளாகவும், மற்றவர்களுக்கு எந்த நேரத்துல எந்த உதவியும் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் விட்டு கொடுக்கறது, அந்த அப்புறம் இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தியாக மனப்பான்மை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அமைதி நிலைக்கிற அந்த குடும்பத்துல மட்டும்தாங்க அந்த குழந்தைகள்ட்ட இருந்து அந்த தன்மைகளை பார்க்க முடியுது. அப்பாவும் அம்மாவும் எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்கள மதிக்கல, அவங்கள எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சூழல்ல வளரக்கூடிய ஒரு குழந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறீங்க, அதுக்கு தன்னம்பிக்கையே இருக்காது. அந்த குழந்தை வந்து தன்னுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு குரூரத்தன்மை வாய்ந்த குழந்தையாக தாங்க வளர்ந்து இந்த சமுதாயத்துக்குள்ள போகும். அப்ப அந்த மாதிரி குழந்தையால அந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய கேடு விளையும் இல்லையா? அப்ப குடும்பத்துல எப்பவுமே வந்து ஒரு அமைதி நிலைத்து நீடிக்கணுங்க. அந்த அமைதி நிலைத்து நீடிக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே தனி மனித அமைதி உள்ள ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கணும். லெட் இட் பி இருக்கட்டும், அது அப்படிதான் இருக்கும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்னால எதுவும் செய்ய முடியாது. என்ன இப்ப காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலாரம் வச்சு தூங்குறோம் இல்லையா? ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு முதல் நாள் நைட்டு தீர்மானம் பண்றோம். ஆனா காலையில 5 மணிக்கு அந்த அலாரம் அடிக்கும் பொழுது அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்குறோம் இல்லையா? இது வந்து நார்மலா நடந்துட்டு இருக்கிறது தானே, ரெகுலரா நடக்கிறது. அந்த அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தூக்கத்துக்கு நம்ம வந்து அடிமையாயிருக்கோம். அப்ப நம்ம நினைச்சதையே நம்மனால செய்ய முடியல. ஆனா நம்ம நினைக்கிறத மத்தவங்க எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். இந்த எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தாங்க பிரச்சனையே வருது. இப்ப பாருங்க, ஒரு சின்ன ஒரு கற்பனையா பாக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குமாஸ்தா, ஒரு ஏழை குமாஸ்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்கௌண்டன்ட். அவர் ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வருமானத்துல தான் அந்த குடும்பமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து ஆடிட்டிங் ஒர்க் இப்ப வந்துருச்சு, ஆடிட்டிங் டைம். அவர் வந்து ரொம்ப பிஸியா ராத்திரியும் பகலுமா உட்காந்து அந்த அக்கௌண்ட்ஸ் பூரா எழுதி 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 ரொம்ப டயர்டாகி இருக்காரு. இரவெல்லாம் கண்முழிச்சு அவரு செஞ்சுட்டு இருக்காரு. காலையில பாத்தீங்க அப்படின்னா அவங்க மனைவி கொண்டு வந்து சரி நைட்டெல்லாம் கண் முழிச்சு எழுதியிருக்காரு, அது விடிய காலையில கொஞ்சம் அதாவது டீ குடுக்கலாம் சூடா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவர்கிட்ட குடுக்குறாங்க. உடனே இவர் நிமிந்து கூட பார்க்காம வச்சுட்டு போ அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவருடைய வேலை பளு அந்த மாதிரி, வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் வச்சுட்டு போயிடுறாங்க. இவர் அந்த டீ இருக்கிறதையே அவர் மறந்துட்டாரு அவருடைய வேலையினால. இப்போ அவங்க குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை என்ன பண்ணிருக்கு, தூக்கம் கலைந்து எழுந்திருச்சு வேகமா ஓடி வரும் பொழுது அந்த டீ வந்து கொட்டிருது. கொட்டுனது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டெல்லாம் அவர் உட்கார்ந்து செஞ்ச அந்த வேலை பூராமே பாழா போயிருது. இப்போ அந்த சீன் அப்படியே நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இது என்ன எப்படி இருக்குங்க? அந்த கணவனுக்கு வரக்கூடிய கோபத்தை நினைச்சு பாருங்க. அந்த கோபம் பூரா எங்க திரும்புங்க? அந்த மனைவி மேல திரும்பும். அந்த மனைவியை பார்த்து உன்னால ஒரு 5 நிமிஷம் நின்னு என் கையில குடுத்துட்டு போக முடியாதா? இப்படி நீ வச்சுட்டு போயிட்டு குழந்தை கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சண்டை வரும். அப்ப அந்த மனைவி வந்து சொல்றாங்க, நான் வச்சுட்டு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது, எடுத்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் டீ போட்டு கொடுத்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அவங்க வந்து கோவப்படுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடுறத கோவப்படுறத பார்த்துட்டு அந்த குழந்தை அப்படியே விக்கி அப்படியே பார்த்து பயந்து போய் நிக்குது. நம்மனாலதானே இப்படி ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்ப அந்த குழந்தையை பார்த்தோன்னு அந்த தாய்க்கு இன்னும் கோபம் அதிகம் இருக்கு. இப்படி பண்ணிட்டியே சனி, நீ காலங்காத்தால இப்படி சண்டை போடுறதுக்கு வச்சுட்டியே, உன்னாலதானே, எந்திரிச்சு ஒழுங்கா நடந்து வர முடியாதான்னு அந்த குழந்தைய பிடிச்சு அடிக்கிறாங்க. இப்ப இந்த சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. பாருங்க நல்லா. இதே சமயம் மனதில் அமைதி இருந்துச்சு அப்படின்னா, எல்லாருக்குள்ளயும் அமைதி இருக்கு அப்படின்னா, நம்ம மனவளக்கலை பயிற்சிகளுக்குள்ள இருந்து அந்த அமைதியை தக்க வச்சுட்டு இருக்காங்கன்னா, இதே சீன் அந்த குடும்பத்துல எந்த மாதிரி நடக்குதுன்னு பாருங்க. அதே மாஸ்தா அதே வேலை இரவு புறம் முழிக்கிறாங்க, எழுதுறாங்க. அப்ப காலையில மனைவி கொண்டு வந்து இந்தாங்க சூடா இருக்கு, டீ சாப்பிடுங்க அப்படின்னு குடுக்குறாங்க. அவரும் அதே மாதிரி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை வந்து இதே மாதிரி தட்டி விட்டுருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, மனைவி பதைச்சு ஓடி வர்றாங்க. ஐயோ, நான் ஒரு 2 நிமிஷம் நின்னு இருந்து அவர் கையில வாங்கும் போது கொடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி அவருடைய உழைப்பு வீணாய் போயிருக்காதே அப்படின்னு அந்த மனைவியும், ஐயோ கொடுக்கும் போதே நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டிருக்காதே அப்படின்னு கணவரும், இல்ல பரவாயில்ல விடு, நான் திரும்ப செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த குழந்தைய வந்து அமைதியா கவனிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை பயந்து போய் எப்படி ஏதோ நம்மளை திட்டிடுவாங்களோ, நம்மளாலதானே இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த குழந்தை என்ன பண்றாங்க, ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல, நான் கீழே வச்சது என்னுடைய தப்பு தாங்க அப்படின்னு மனைவியும், நான் அதை எடுக்காம விட்டது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு. இந்த இடத்துல கவனிங்க, அந்த தவறை வந்து தான் ஏத்துக்கிறதுக்கு 2 பேரும் போட்டி போடுறாங்க. இதுதாங்க குடும்பத்துல அமைதி.
அமைதி மலர்வதற்கு இது மிகப்பெரிய ஆயுதம்ங்க. தவறு என்னுடையதான் அப்படின்னு 2 பேரும் போட்டி போடும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆயுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை சாரிம்மா, சாரி தெரியாம நான் சாரி டாடி நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்ப அந்த குழந்தையும் அந்த இடத்துக்குள்ள உள்ள வருதுங்க தவறை ஏற்றுக்கிறது. அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல டீ கொட்டினது பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உழைப்பு வீணா போனது பிரச்சனை இல்லைங்க. அந்த மனைவி, கணவன், குழந்தை அப்படிங்கிறப்ப அது அந்த இடத்துல ஒரு அரவணைப்பு வருது பாருங்க. சரி பரவாயில்ல, பரவாயில்ல நான் செஞ்சுக்கிறேன். சரி நீங்க இந்த வேலையை சீக்கிரமா செய்யறதுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் நான் செய்றேன். அம்மா நான் என்னுடைய வேலைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை. இதுதாங்க விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது. இதுதாங்க சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது. இதுதாங்க தியாகம் அப்படிங்கிறது. இந்த குடும்பம் எப்படி இருக்குங்க? அந்த குழந்தை எப்படி வருங்க? எப்படி வளர்ந்து வரும்? யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தை தன்னுடைய நண்பர்கள் வட்டத்துல எந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தை அது உருவாக்கும் சொல்லுங்க. இதை பார்த்து பார்த்து வளருது இல்லையா? இந்த மாதிரி வளருது. இந்த மாதிரி ஒவ்வொன்னையா பார்த்து வளரும் பொழுது அந்த குழந்தையும் ஒரு நல்ல பண்புள்ள குழந்தையாதான் வளரும். யாருக்கிட்டையும் எதுக்கும் அது போட்டி பொறாம மத்தவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. யாருக்கு நான் என்ன செய்ய முடியும், என்னால செய்யக்கூடியது என்ன மத்தவங்களுக்கு அப்படிங்கிற அந்த திங்கிங்லயே தாங்க அந்த குழந்தை வரும். அப்ப அந்த குழந்தை அந்த மாதிரி வளர்த்து அந்த குழந்தைய கொண்டு நம்ம இந்த சமுதாயத்துக்குள்ள விட்டுட்டு போகும் பொழுது அது மட்டும்தாங்க நம்மளுடைய மிகப்பெரிய கடன். பெற்றோர் அப்படின்னா ஒரு குடும்பத்திலிருந்து குழந்தை வெளியில வருது அப்படின்னா அது சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நல்லதா அந்த குழந்தை வருது அப்படிங்கிறத பொறுத்துதாங்க நம்முடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு அமைதியா போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்று. ஈதலும் இசைவிட வாழ்தலும் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. ஈதலும் அப்படிங்கிறது கூட மத்தவங்க நம்மகிட்ட என்ன இருக்கோ அறிவு, நம்மளோட முடிஞ்ச பொருளாதாரம் அப்படி இல்ல உடல் உழைப்பு எதை வேணாலும் நம்ம ஈதலா கொடுக்கலாம். அதுக்கு அடுத்த வார்த்தை தாங்க ரொம்ப அழகான வார்த்தை, இசைபட வாழ்தல். இசைவுபட வாழ்தல் யாருங்க? நம்ம எப்படி இசைவுபட வாழ முடியும்? நம்முடைய மனதில் அமைதி இருந்தாதான் நான் எனது உடலோடு, நான் எனது மனதோடு, நான் இந்த ஆன்மாவோடு இணைந்து இந்த வாழ்க்கையை மிக சிறப்பா இசைவுபட நான் வாழ முடியும். நான் இசைவுபட வாழ்கிறேன் அப்படின்னாதான் மத்த எல்லாருக்கூட என்னோடு வாழக்கூடியவங்க, இப்ப என்னோடு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொன்னா பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கம், அவ்வளவுதாங்க வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த சின்ன ஒரு சாப்டர் மட்டும்தாங்க லைஃப் அப்படிங்கிறது. அந்த ஒரு சின்ன சாப்டர்ல நம்ம கூட சேர்ந்து இணைஞ்சு வர போறவங்க ரயில் பயணிகள் மாதிரிதான். அவங்க எப்ப எந்த இடத்துல ஏறணுமோ அந்த இடத்துல அவங்க ஏறுறாங்க, அந்த வண்டியில எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறங்குறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் ஏற வேண்டிய இடத்துல ஏறிட்டோம், எந்த இடத்துல இறங்க போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை மிக சீரும் சிறப்புமாக நம்ம வாழ்ந்தோம், மற்றவங்களோட இசைந்து நம்ம வாழ்ந்தோம், இசைவோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த வாழ்க்கை தாங்க வாழ்வு அப்படிங்கிறது. அந்த வாழ்வு தான் நமக்கு சிறப்பான வாழ்வாக இருக்கும். அதுதாங்க ஒரு யோக வாழ்வு அப்படிங்கிறது. யோகம் அப்படின்னா என்னங்க? இணைதல் தான், இணைந்து வாழ்வது. மனமும் உயிரும் உடலும் இணைந்து வாழணும். அந்த இணைவு இருந்தா, அந்த யோகம் இருந்தா குடும்பத்தில் என்றைக்குமே அமைதி நீடித்து நிலைக்குங்க. அதுக்குதாங்க நம்ம மகரிஷி அத்தனை பயிற்சிகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அழகா அகத்தாய்வு பயிற்சிகள். அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் அப்படிங்கிறத அந்த அந்த செகண்ட்ல நம்ம செஞ்சுக்கிட்டோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையுமே வராதுங்க. இப்ப நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க ஐயா. உடற்பயிற்சியில நமக்கு முக்கியமா நம்ம பேராசிரியர்கள் எல்லாம் நமக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கும் பொழுதே சொல்றது அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விலங்கின பதிவு நம்ம கிட்ட இருந்து போயிருங்க, இந்த உடற்பயிற்சி நீங்க ரெகுலரா பண்ணுங்க, விலங்கின பதிவு நம்ம கிட்ட இருந்து போயிரும் அப்படின்னே சொல்றாங்க. அப்ப விலங்கினம் அப்படிங்கிறது என்னதுங்க? எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதை எழுப்பிடாதே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சாதாரணமா சொல்லும் போது கோபம் வந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு பெருமையா சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது என்னதுங்க? சினம் அப்படிங்கிறதே விலங்கின பதிவுதான். அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லா விலங்குகளும் தேவை, சூழ்நிலை, காலத்துக்கு தேவைப்படும் போது வெளியில வருது இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இந்த நாய் குணமும் நம்ம கிட்ட இருக்குங்க. அவனை போச்சு நாய் மாதிரி விழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த நாய் குணமும் நம்மகிட்ட இருக்குதுங்க. நாய்க்கு 2 குணம் தாங்க. ஒண்ணு என்ன பண்ணுங்க? வாலாட்டும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுங்க? குறைக்கும். இன்னும் மீறி போச்சு நம்ம இன்னும் தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சு கடிக்கும் இல்லைங்களா? ஆனா இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாய் நமக்குள்ள இருக்கிற நாயும் சரி, நம்மளோட இணைஞ்சு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்குள்ளயும் அது இருக்கு. அந்த நாயும் சரி, அது எப்பவுமே 2மே வாலாட்டிக்கிட்டே இருக்கணும். நானும் மத்தவங்களை பார்த்து எப்பவுமே வாலாட்டிக்கிட்டே இருக்கணும், அவங்களும் என்னைய பார்த்தா எப்பவுமே வாலாட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு இணக்கமான சூழல் கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிலையில இருந்து நம்ம யோசிச்சுட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நாய் எப்பவுமே குறைக்கவும் குறைக்காதுங்க, இந்த நாய் எப்பவும் குறைக்காதுங்க. அது மாதிரி கடிக்கிறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது.
அப்ப பிரச்சனை அப்படிங்கிறத வந்து நம்ம தள்ளி நின்னு பார்த்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஆழ்ந்து கொண்டு போனாலே, யோசிச்சு கொண்டு போனாலே குடும்பத்தில் வந்து அமைதி என்னைக்குமே நீடிச்சு நிலைக்கும். அப்ப நம்ம குருவோட அந்த தனி மனித அமைதி, அதுக்கப்புறம் குடும்ப அமைதி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து உலக அமைதி அப்படின்னு சொல்லி மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அவருடைய மிகப்பெரிய அந்த கனவு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய தனி மனதில் ஏற்படக்கூடிய அமைதியும், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல அந்த தனி மனித அமைதியால ஏற்பட்ட அந்த குடும்பத்தோட அமைதியினாலே மட்டும் தாங்க அது வந்து நடக்கும். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, இன்னைக்கு இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, ஒரு சங்கல்பமாவே எடுத்துக்கலாமா, we have no rights to claim anything from anyone. சரிங்களா? யாருகிட்ட இருந்தோம் நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. யாருகிட்ட இருந்தோம் அது யாரா வேணா இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம நண்பர்கள் சொந்தம் யாராக இருக்கட்டும், யாருகிட்ட இருந்தும் எதையும் எதிர்பார்ப்பதற்கு எனக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வந்து ஆழமாக திடமாக சங்கல்பமா நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த அமைதியை வந்து நமக்கு நிலைத்து நீடிக்கும். அப்ப குடும்ப அமைதி அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்கள் கையில தான் இருக்கு. அந்த பெண்கள் தான் அந்த குடும்பத்தை வந்து மிக சரியாக கொண்டு போகணுங்க. அந்த குடும்பம் மிக சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம கிட்ட அந்த இறைத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து வந்துரும். அந்த இறைத்தன்மை அதாவது முழுமை பேரு அப்படிங்கிறதா நம்மளுடைய அனைவருடைய நோக்கமுமே. அதுக்கு எந்த ஒரு இதுவும் நம்ம செய்ய வேண்டியது இல்லை, பெருசா எந்த முயற்சிகளும் நம்ம பண்ண வேண்டியது இல்லை, தேடி எங்கேயும் போக வேண்டியது இல்லை இல்லையா? எங்கெங்கயோ அழைக்கிறாய் ஞானத்தங்கமே அப்படிங்கிற அந்த பாடல் மாதிரி எங்கேயுமே நம்ம போக வேண்டியது இல்லை. அந்த அமைதி அமைதி அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னாலே போதும். ஒவ்வொரு நாளும் இருக்குங்க அந்த அமைதி நமக்குள்ள வந்து வந்து போய்கிட்டே இருக்கு. ஆனா வந்து நம்ம என்ன பண்றது இல்லைங்க, இன்பம் துன்பம் இன்பம் துன்பம் அப்படின்னு இன்பம் வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்பத்தை நீடிக்க வைக்கிறதுக்காக வந்து போராடி 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 அந்த இன்பத்தையே பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கடைசியில அதையே வந்து நம்ம என்னவா மாத்திக்கிறோம், துன்பமாக மாத்திக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த துன்பத்தை வந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்பத்தை நீட்டிக்கணுங்கிறதுக்காக போராடுறோம். அதுக்கப்புறம் இன்ப நீட்டிப்பு போராட்டத்தால வந்த துன்பத்தை போக்குறதுக்காக போராடுறோம். அப்ப போராட்டமே வாழ்க்கை அப்படிங்கிற நிலையில நம்ம இப்ப வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு அழகான அமைதி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. அந்த அமைதியை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும், எப்பவுமே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அமைதியா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம யோசனை பண்ணாலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு மிக நல்ல தீர்வு நமக்குள்ள கிடைக்கும். ஐயா சொல்றாங்க இல்லையா, அதாவது திறக்க முடியாத பூட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. மிக சரியான சாவியை தான் நீங்க வந்து அதுக்கு போடல. சரியான சாவியை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த பூட்டை திறக்கிறது ரொம்ப எளிது அப்படின்னு நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப அது மாதிரி நம்ம பிரச்சனைகளை வந்து அமைதியா மன அமைதியா நின்று நம்ம அந்த பிரச்சனைகளை ஆழ்ந்து பிரச்சனையின் ஆணி வேற கண்டுபிடிச்சு அதை யாருக்கும் துன்பமில்லாத நிலையில அதை எப்படி இப்பவும் சரி பிற்காலத்திலயும் சரி எந்த ஒரு துன்பமும் வராம அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கு வந்து நமக்கு அமைதி தேவை. அந்த வழியில நம்ம போய் நம்ம குரு நமக்கு கொடுத்த அனைத்து பயிற்சிகளையும் வந்து நம்ம தவறாமல் செய்து நம்ம குருவோட எப்பவும் நம்ம இணைந்து நம்ம மனதை அவரோடையே நம்ம இணைய வைத்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். வாழ்க்கைனா பிரச்சனைகள் சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கையே இருக்காது. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐ ஆம் இன் சேஃப்டி ஜோன் அப்படின்னு சொல்லிதான் வந்து நம்ம உட்கார்ந்து யோசிச்சோம்னா நமக்கு ஒரு விடை கிடைக்கும். நம்மளை விட மிக 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 மோசமான நிலையில் எவ்வளவோ எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து மிக சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் பெருசு இல்லை அப்படிங்கிறது தெரியும். உடல்நலம் வந்து குன்றியவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லை நம்ம புலம்புறோம் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு 2 நாள் இருந்தாதான் தெரியும் நம்மளை விட எவ்வளவு மோசமா உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க, நம்மளோட சின்ன சின்ன வயசு இருக்கவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்ப நம்மளுடைய பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ வந்து என்ன பண்ணுங்க, மனம் விரிவு நமக்கு வேணும். மன விரிவோடு நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு பிரச்சனையே இல்லைங்க. இதுல பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இதை திரும்ப 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 நான் சொல்றேன் ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பெண் தான் அந்த குடும்பத்தோட சுமை தாங்கி, அவதான் அந்த குடும்பத்தோட ஆணிவேர். அப்ப அவதான் அந்த குடும்பத்தை வந்து அமைதி காப்பதற்கு தன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு, எனக்கு அவங்க இதெல்லாம் பண்ணலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கம் எதுவுமே வேண்டாம். யாரும் எதுவும் நமக்கு பண்ண வேண்டாம். நம்மனால என்ன நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற நிலையில நின்று நம்ம யோசிக்க யோசிக்க அந்த குடும்பத்தில் ஆனந்தம், அன்பு, அமைதி, ஆனந்தம் அந்த குடும்பத்தில் தாண்டவமாடும். நிச்சயமாக ஒவ்வொரு குடும்பமும்
கோவிலாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இதுல வந்து தேவையில்லைங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாங்க, நம்ம குடும்பத்துல என்னைக்கும் அமைதி நீடித்து நிலைக்கணும். அந்த அமைதி ஆனந்தமாக மாறுவதற்கு நம்மால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு அதை செய்யணும். நம்ம அனைவரும் நம்ம குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் தேவையான அனைத்தையும் செய்து அனைவரையும் அரவணைத்து அன்பும் கருணையுமாக அனைவருக்கும் தேவையானதை விட்டு கொடுத்து அவங்களை அப்படியே அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு அன்பு செலுத்தி இனிமேதாங்க உண்மையான அன்பு நம்ம செலுத்த போறோம். அண்மை அன்கண்டிஷனல் லவ், எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை. நீ இப்படி இருந்தாதான் உன்னை எனக்கு பிடிக்கும், நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறதே இல்லாம அவங்க எப்படி இருந்தாலும் நான் அவங்களை ஏத்துக்குவேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம எல்லாருமே வரணுங்க. அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம குடும்பம் வந்து அமைதி தவழும் ஒரு பூங்காவாக மாறும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.